கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தின் மூலமாக பிதாவாகிய தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சாலிகிராமம் சபையார் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற வகுப்பிலே நாம் அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் முதல் வசனத்தை நாம் படித்து அதை நிறைவு செய்தோம். அந்தியோகியாவினுடைய சபை தலைவர்களை பற்றி பார்த்தோம். ஒரு சபையானது சபை தலைவர்களை உருவாக்கக்கூடியதாக அது காணப்பட வேண்டும். சபை தலைவர்கள் வேத வசனங்களை பகுத்து அறிந்து போதிக்கக்கூடிய ஒரு அடிப்படை தரத்தை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அடுத்த முறையினர் தங்களை தலைவர்களாக சபையினுடைய தலைவர்களாக தங்களை அங்கீகரிக்கும்படியாக தங்களை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் நாம் சிந்தித்தோம். இந்த வாரம் நாம் தொடர்ந்து அப்போஸ்தலர் 13 வசனத்தை நாம் படிக்கலாம். நான் ஷேர் பண்றது. நான் படிக்கட்டுமா பிரதர்? 2வது வசனம் ஷேர் பண்ணிடுறேன் பிரதர் ஃபர்ஸ்ட். சரி. ஷேர் ஆகுதா பிரதர்? ஷேர் ஆகுது. ஷேர் ஆகுது. வகுப்பு 5வது வகுப்பு. எஸ் பிரதர், இப்ப படிக்கலாம் பிரதர். 13:2 தானே? ஆமாம். சரி. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அடைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். ஓகே. பெரும்பாலும் நாம இந்த ஆராதனை என்ற வார்த்தையை சொல்லும் பொழுது நம்முடைய மனதில் என்ன நினைத்து நாம் அதை சொல்லுகிறோம் என்பது பலருக்கும் கேள்விக்குறிதான். அவர்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல ஆராதனை என்று சொன்னவுடன் வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படியாக கூடி வரக்கூடிய அந்த நிகழ்வை அவர்கள் ஆராதனை என்று சொல்வார்கள். நான் சர்ச்சுக்கு எங்க ஞாயிற்றுக்கிழமை எங்க போறீங்க கேட்டா நாங்க ஆராதனைக்கு போயிட்டு வரோம்லாம் சொல்றாங்கல்ல. அப்படி சொல்லும் பொழுது அது வந்து சரியான ஒரு பொருளா? பைபிள் வேதம் நமக்கு காட்டக்கூடிய அந்த ஆராதனை என்கிற சொல் நமக்கு எதை காட்டுகிறது? இந்த அந்தியோகியாவில் இருக்கக்கூடிய சபை தலைவர்கள் அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து என்று நாம் வாசித்தோம். ஆக்சுவலா பைபிள் என்ன சொல்ல வருது? ஆராதனை என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை பார்த்து விட்டு பின்பு இருக்கக்கூடிய வசனங்களுக்கு செல்லலாம். ஆராதனை என்ற சொல்லுக்கு பாருங்க, தமிழ் வார்த்தை ஆராதனை என்பது வடமொழி சொல். தமிழ்ல பாத்தீங்கன்னா வழிபாடு, புகழ்தல், முகஸ்துதி செய்தல், அரவணைத்தல், சேவை செய்தல், தியானம் செய்தல், சடங்கு செய்தல், சாந்தப்படுத்தல் போன்ற பல வார்த்தைகளுக்கு இந்த ஒரு வார்த்தைக்கு நம்ம சொல்ல முடியும். ஆராதனை என்று சொல்றோம். இதுல எந்த பகுதியை நம்ம மனசுல நினைச்சு சொல்றோம்? வழிபாடு செய்ய போகிறோமா? கடவுளை பிரைஸ் பண்றதையும் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கர்த்தரை ஆராதனை செய்கிறேன். ஆராதனை என்ற வார்த்தையும் வர்ஷிப் என்ற வார்த்தையும் போட்டு நம்ம குழப்பிப்போம். புரோஸ்கோனியா எனக்கூடிய அந்த வர்ஷிப் என்ற வார்த்தை பணிந்து கொள்ளுதலையும் இந்த ஆராதனை எனக்கூடிய லிட்ரிஜியோ என்ற வார்த்தையும் போட்டு நம்ம ஒரே குழப்பம் பண்ணிப்போம். சரி, நம்ம பார்க்க தானே போறோம். ஆனா ஆராதனை என்ற தமிழ் சொல்லுக்கு இதுதான் இவ்வளவு பொருள் இருக்கு. பொதுவா நம்ம இங்கிலீஷ்ல அதை சொல்லும் போது, இங்கிலீஷ்ல இந்த வார்த்தையை வாசிக்கும் போது while they were worshiping the Lord and fasting என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மற்றொரு மொழிபெயர்ப்பிலே while they were ministering to the Lord and the fasting, while they were serving the Lord and fasting, இது 3 வார்த்தை ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. தமிழ்ல ஆராதனை என்ற ஒரு சொல்லுதான். worship என்ற வார்த்தைக்கு worthiness, சுருக்க சொன்னால் மதிப்பை வழங்குதல், மரியாதை செய்தல் என்பது இதனுடைய எளிமையான பொருள். வர்ஷிப் சொன்னா அதுதான். ஆக்சுவலா அதுதான் நம்ம செய்யற ஆராதனை என்பதை நம்ம பார்க்க போறோம். பாருங்க, இங்க பயன்படுத்திருக்கக்கூடிய வார்த்தை வந்து லிட்ருஜியோ என்ற வார்த்தை கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த வார்த்தையினுடைய பயன்பாடு பைபிள்ல எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு பார்க்கும்போது இதனுடைய ரியல் மீனிங்கை நம்ம வந்து பார்க்க முடியும். செப்டுஜென்ட், அதாவது பழைய ஏற்பாட்டினுடைய கிரேக்க வடிவம். எபிரேய மொழி பழைய ஏற்பாட்டை வந்து BC 200 வந்து கிரேக்க மொழிக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்க.
அந்த கிரேக்க புத்தகத்தில், அதாவது செப்டோஜென்ட்ல இந்த வார்த்தை லிட்ருஜியோ என்றது பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது எங்க பயன்படுத்தப்பட்டிருக்குன்றதை பார்க்கலாம். நான் சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியை நான் சொல்றேன். அதுக்கு நான் கொஞ்சம் டைமும் எடுத்துக்கிறேன். ஏன்னு சொன்னா, இது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். உங்களுடைய வாழ்க்கையில இந்த விதமான ஒரு மாற்றத்தை நீங்கள் காணாமல் இந்த ஆராதனை என்ற சொல்லை நாம் முழுவதுமாக உணர்ந்து சொல்ல முடியாது. அதனுடைய முழு பொருளை தெரியாமல் பேசுவது என்பது காற்றிலே சிலம்பத்தை சுற்றுவது போன்றது. அதனால கவனமாக கேளுங்க. யாத்ராகமம் 28:41 வாசிங்க பிரதர். சரி, நான் வாசிக்கிறேன். சரி, நானே வாசிக்கிறேன் பிரதர். வாசிங்க வாசிங்க. உங்கள் சகோதரனாகிய ஆரோனும் அவனோடு கூட அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு என்று நாம் வாசிக்கிறோம் அல்லவா? ஒரு ஆசாரியன் தேவனுடைய சமூகத்தில் செய்யக்கூடிய அந்த ஊழியத்தை குறிப்பிடுவதற்காக இந்த லிட்ருஜியோ எனக்கூடிய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. எனவே இது ஒரு ஆசாரியன் செய்யக்கூடிய ஒரு பணியை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக பழைய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது செப்டோஜென்ட்ல. இப்போ இதே வார்த்தை, அப்போ இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்? ஒரு ஆசாரியன் தேவனுக்கும் மக்களுக்கும் நடு நின்று செய்யக்கூடிய அந்த ஊழியத்தை இது குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போ ஆசாரியனுடைய வேலை என்ன? தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தராக இருந்து மனிதனுடைய அந்த அவன் கொண்டு வரக்கூடிய பலி காணிக்கைகளை தேவனுக்கு அங்கீகரிக்கும்படியாக சென்று கொடுக்கிறான். அதே போல தேவன் காட்டக்கூடிய வழிமுறைகளை மக்களுக்கு அவன் கொண்டு செல்ல வேண்டும். இதுதான் ஆசாரியனுடைய ஊழியம். எனவே அந்த ஆசாரிய ஊழியத்தை குறிப்பிடுவதற்காக இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில் இதே வார்த்தை எபிரேயர் 10:11 பாருங்க. அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாக நிற்பான். அப்போ புதிய ஏற்பாட்டுக்கும் வரும்பொழுது ஆசாரியனோடு சம்பந்தப்பட்டுதான் இந்த வார்த்தை வருகிறது. எந்த வார்த்தை? லிட்ருஜியோ, ஆராதனை என்று சொல்லப்படுகிறது. இப்போ லாட்டின் வல்கேட், லத்தீன் பதிப்பு, அதாவது பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டினுடைய லத்தீன் மொழியில எழுதப்பட்ட பிறகு அதனுடைய அந்த மொழிபெயர்ப்புல ஒரு கூடுதலான ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குது. இந்த லிட்ருஜியோ என்ற வார்த்தை மினிஸ்ட்ராண்டிஸ் பஸ் டோமினோ என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதனுடைய எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாருங்க. as they were engaged in the divine service, அவர்கள் தெய்வீக சேவையில் ஈடுபாடு கொண்டிருந்த பொழுது, அவர்கள் தெய்வீக சேவையில் ஆழ்ந்த கவனம் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இது இன்னும் கொஞ்சம் இங்கிலீஷை விட நம்ம தமிழ் மொழிபெயர்ப்பை விட இதுல கொஞ்சம் நமக்கு கூடுதலான ஒரு வெளிச்சம் கிடைக்கிறது. நம்ம ஆழ்ந்த கவனம் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்போ இதே ஆராதனை பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்துல ஒரு வரையறை கொண்டு வருகிறார். இதை பெரும்பாலும் நம்ம மனப்பாட வசனங்களாக நம்ம ஜபத்துல எழுந்து பிரேயர் பண்ணும்பொழுது, ஆண்டவரே நாங்கள் இதுவே எங்களுடைய புத்தி உள்ள ஆராதனை என்ற அந்த வார்த்தையெல்லாம் வசனத்தை சொல்லி நம்ம ஜெபிப்பது உண்டு. ஆனால் என்ன பொருள்பட அப்போஸ்தலனாகிய பவுல் இதை வரையறை செய்கிறார்? கவனமாக கேளுங்கள். இந்த 2 வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது, சகோதரரே உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இதை நான் எப்படி பிரிச்சிருக்கேன் பாருங்க. முதல் வசனத்தை எப்படி பிரிக்கிறேன் பாருங்க. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது ஆராதனை. 4 செக்ஷனா பிரிக்கிறேன். ஆராதனை என்பது அந்த சொல்லுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது ஆராதனை. இந்த முதல் வசனத்தினுடைய சற்று ஒரு விளக்கம் தான், ஒரு இன்டர்பிரேஷன் தான் நீங்க 2வது வசனத்தை பார்க்க முடியும். பாருங்க, 2வது வசனத்தை காட்டுறேன் பாருங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ண சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாங்கள். நான் பாருங்க எப்படி பிரிக்கிறேன் பாருங்க. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷத்தை தரிக்காத தேவனுடைய சித்தம், இந்த தேவனுடைய சித்தத்தினுடைய ஒரு கம்பைன்டு இதுதான் நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான, இன்னும் கூட தெளிவா சொல்லணும்னா விருப்பத்திற்குரிய பரிபூர்ண நன்மை. அதாவது தேவனுடைய சித்தம் என்பது அவருடைய விருப்பத்துக்குரிய பரிபூர்ண நன்மை என்பதை நாம் வாசிக்கிறோம். அடுத்ததாக பகுத்தறியும் புதிதாகும் மனம், மறுரூபம். இந்த 4 வார்த்தைகள் இங்க வருவதை நாம் பார்க்கிறோம். இப்ப இந்த 2த்தையும் நான் கம்பேர் பண்றேன், 2த்தையும் இணைக்கிறேன் பாருங்க. இணைச்சு அந்த ஆராதனுடைய பொருளை நம்ம கொண்டு வரலாம்.
சரீரங்களை பரிசுத்தமும். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காத சரீரங்களை, பிரித்தெடுக்கப்பட்ட சரீரம். தேவனுக்கு பிரியமான, அதாவது தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தம் அது சொல்லும் போது ஏற்கனவே நான் சொன்னேன், அவருடைய விருப்பத்துக்குரிய பரிபூர்ண நன்மை. ஜீவ பலியாக ஒப்புக்கொடுவது, பகுத்தறிந்து புதிதாக மனம் கொண்ட வாழ்க்கை, ஆராதனை, மறுரூபம். இது ரெண்டுமே ஒரே விஷயத்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்தா போல நான் உங்களுக்கு சொல்றேன். உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும், அதாவது பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், உலகத்தோடு கரைபடாத, உலக முறைமைகளுக்கேற்ப வாழ்க்கை அமைத்துக் கொள்ளாத, பிரித்தெடுக்கப்பட்ட சரீர செயல்கள், தேவனுக்கு பிரியமான, அவர் பிரியப்படக்கூடிய பரிபூர்ண நன்மையாகிய சித்தத்திற்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது என்பது சித்தத்தை சோதித்து அறியத்தக்கதாக, பகுத்தறியத்தக்கதாக, புதிதாக மனம் கொண்ட வாழ்க்கை, ஆராதனை, அனுதினமும் மறுரூபமாக்கப்படுவது. பாருங்க, இதுதான் ஆக்சுவலா இதனுடைய மீனிங். இப்போ உங்கள் சரீரங்களை உலகத்தோடு கரைபடாத, உலக முறைமைகளுக்கு ஏற்ப வாழ்க்கை அமைத்துக் கொள்ளாத, பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்த செயல்கள். நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக சில வார்த்தைகளை சேர்த்திருக்கேன். அந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்பதுக்கு தான் சில விளக்கங்களை கொடுக்குறேன். அப்போ நம்முடைய சரீரங்கள் பிரித்தெடுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, அது உலகத்தோடு கரைபடாத, உலக முறைமைகளுக்கு ஏற்ப வாழ்க்கை அமைத்துக் கொள்ளாத அந்த நிலைமை நம்முடைய சரீர செயல்கள், நம்முடைய சரீரத்தில் செய்யப்படக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும். அடுத்ததா பாருங்க, தேவனுக்கு பிரியமான, அதாவது அவர் பிரியப்படக்கூடிய பரிபூர்ண நன்மையாகிய சித்தத்தை, அந்த சித்தத்தை சோதித்து அறியத்தக்கதாக, பகுத்தறியத்தக்கதாக, புதிதாகும் மனம் கொண்டு ஜீவ பலியாக, அதாவது வாழும் வாழ்க்கை தான் ஜீவ பலியாக சொல்றோம். நம்முடைய பலின்னு சொன்னா அர்ப்பணித்தல் என்ற அர்த்தம். அப்படி நம்முடைய வாழும் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டு, ஒப்பு கொடுத்து கொண்டே, அனுதினமும் மறுரூபமாக்கப்படுவதே கர்த்தருக்கு செய்யும் அறிவார்ந்த சேவை அல்லது புத்தியுள்ள ஆராதனை. சூப்பரா டெஃபினிஷன் கொடுக்கிறாரு அப்போஸ்தலனாகிய பவுல். ஆராதனை என்று சொன்னால் இந்த ரெண்டு ஆக்டிவிட்டிஸும் நடக்கணும். எந்த ஆக்டிவிட்டிஸும்? வெளிமாற்றம், உள்மாற்றம், ரெண்டும் சேர்ந்தது ஆராதனை. நாம நினைச்சுக்கிறோம் ஆராதனை என்பது ஞாயிற்றுக்கிழமையில ஒரு 2 மணி நேரம் கர்த்தரை ஆராதித்து விட்டு போய்விட்டால் ஆராதனை முடிந்தது என்று நாம் நினைக்கிறோம். அதுவல்ல. ஆராதனை என்பது நம்முடைய வெளிப்புறமான செயல்களும், நம்முடைய உள்ளார்ந்த மறுரூபமாக்கப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு. ஒவ்வொரு நிமிடமும் ஒரு பிரேயரை பத்தி டெஃபினிஷன் சொல்லும் போது இப்படி ஒரு தாசன் சொல்லுகிறார், நான் 5 நிமிடத்திற்கு மேல் ஜெபம் செய்தது கிடையாது, ஆனால் 5 நிமிடம் வரை நான் ஜெபம் செய்யாமலும் இருந்ததில்லை என்று சொல்லுகிறார். அப்படி என்ன அதனுடைய பொருள் என்ன? எவ்ரி மினிட்ஸ், எவ்ரி செகண்ட்ஸ் நான் பிரேயர் பண்ணிட்டே தான் இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஆராதனை என்பதும் நாம நினைச்சுக்கிறோம் ஏதோ ஒரு 2 ஹவர் தான் ஆராதனை நினைக்கிறோம், சண்டேஸ் மட்டும் தான் ஆராதனை நினைக்கிறோம். நோ, அப்படி கிடையாது. நம்முடைய வாழ்க்கையே ஆராதனை தான். நம்முடைய வாழ்க்கையே ஆராதனை தான். நாம வீட்டில் இருக்கிறது ஒரு ஆராதனை, நம்முடைய அலுவலகத்தில் செல்வதும் ஒரு ஆராதனை, நம்முடைய சபை வாழ்க்கையில் ஆராதனை, நம்முடைய எங்க வெளியே சென்றாலும் சரி நாம் ஆராதனை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த ஒரு செயல் நடந்துட்டே இருக்கும், வெளியிலையும் உள்ளேயும். ஏன் இந்த வெளியும் உள்ளேயும் சைமல்டேனியஸா ஒன்னா இருக்கணும்னு சொன்னா, சில பேர் வெளியில சொல்லுவாங்க ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன், ஆனா உள்ளத்துல அவங்களுக்கு வேற ஒண்ணு இருக்கும். ஆனா உள்ளத்துல இருக்கக்கூடிய மாற்றம் தான் வெளியிலும் காணப்பட வேண்டும். உள்ளேயும் வெளியும் அது கரெக்டா இருக்கணும். எந்த ஒரு மாற்றமும் இருக்கக்கூடாது, மாயம் இருக்கக்கூடாது. அப்போ ஆராதனை என்பது நம்முடைய முழு வாழ்க்கையும் குறிக்கக்கூடிய ஒன்றுதான். அந்த முழு வாழ்க்கையில் காணப்படக்கூடியது எது என்று சொன்னால், உலகத்தோடு கரைபடாத, உலக முறைமைகளுக்கு அமைத்துக் கொள்ளாத, தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளாத, பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்த செயல்களை கொண்டது வெளித்தோற்றம், வெளியில மாற்றம். தேவனுக்கு பிரியமான, அவர் பிரியப்படக்கூடிய பரிபூர்ண நன்மையாகி சித்தம். பரிபூர்ண நன்மைன்னு பைபிள்ல நம்ம ஏராளமான வசனங்களை வாசிக்கலாம். ஆதி முதற்கொண்டு ஒரு நன்மையை தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அந்த நன்மை நித்திய ஜீவன். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு கொண்டு வகுக்கிறது. அதனால அவருடைய பரிபூர்ண நன்மையாகிய சித்தத்தை சோதித்து அறியத்தக்கதாக, பகுத்தறியத்தக்கதாக நம்முடைய மனம் டெய்லி ப்ராசஸ்ல, ஆண்டவரே நான் இந்த சித்தத்துக்கு இது உட்பட்டு இருக்கிறதா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம செய்து நம்முடைய அனுதின வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பதுதான் உண்மையான ஆராதனை, ரீசனபிள் சர்வீஸ்.
லாஜிக்கோஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும், ஞானம் உள்ள ஆராதனை. இப்படி மறுரூபமாக்கப்படக்கூடிய அந்த சேஞ்சஸ் இல்லாத ஒரு வாழ்க்கை ஆராதனையே கிடையாது. நீங்க டே டு டே லைஃப்ல உங்களுடைய வாழ்க்கை மாறாத நிலையில் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து உட்கார்ந்து ஆராதரிக்கணும்னு சொன்னா அது ஆராதனையே கிடையாது. அதை தேவன் அங்கீகரிப்பதும் இல்லை. எனவேதான் இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். அப்போ அந்தியோகியாவில் இருக்கக்கூடிய சபை தலைவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, உலகத்தோர் கடைபெறாமல் கர்த்தரின் சித்தத்தை சோதித்தறியும் ஆசாரியர்களாக தேவனுக்கும் மக்களுக்கும் நடுநின்று தேவ திட்டத்தை மக்களுக்கு கொண்டு செல்லும் சேவையை செய்து கொண்டிருந்தார்கள். நம்ம அந்த 13வது வசனம் 13வது 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ கர்த்தருக்கு என்று ஆராதனை செய்தார்கள் சொன்னால் லெட்ரிஜியோ என்ற அந்த வார்த்தை எதை நமக்கு காட்டுறதுன்னா, அவங்க ஆசாரிய சேவையை செய்து கொண்டிருந்தார்கள். தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவே நின்று தேவ திட்டத்தை மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த மாபெரும் பணியை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். யாரு? பர்னபா, நீகர் எனப்பட்ட சீமோன், சீரேனே ஊரானாகிய லூகி, மனாயிம், பவுல், சவுல் எனப்பட்ட இந்த பவுல், இவங்க எல்லாம் அந்த ஒப்பற்ற ஒரு சேவையை செய்து கொண்டிருந்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு செயல் காணப்பட வேண்டிய சொன்னால் தேவன் நாம ஞாயிற்றுக்கிழமையில செய்யக்கூடிய ஆராதனையில எப்படி பிரியமா இருப்பார் நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமா இருக்கவே முடியாது. அதனால ரொம்ப கவனமா, நான் ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனைக்கு செல்கிறேன்னு சொல்லும் போது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுன்னு நினைச்சுக்காதீங்க. இது தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயல்தான். சரி, அடுத்தத பாருங்க. அவர்கள் உபவாசித்துக் கொண்டிருந்தார்கள். உபவாசத்தை பத்தி நம்ம அநேக விஷயங்கள் தெரியும். சில குறிப்புகளை நான் சொல்லிட்டு நம்ம போலாம். யூதருடைய உபவாச முறை, அவங்க லூக்கா 18:12 வாசிக்கும் போது அந்த பரிசேயன் சொல்றாங்க, வாரத்துல 2 தடவை நான் வந்து உபவாசிக்கிறேன்னு சொல்றாருல. வாரத்துல 2 தடவை உபவாசிப்பது யூதருடைய ஒரு கடமையாக இருந்தது. அது பெரும்பாலும் திங்கட்கிழமை மற்றும் வியாழக்கிழமையில அவர்கள் உபவாசிப்பார்கள். இப்போ இந்த அந்தியோகியாவில் இருக்கக்கூடிய இந்த சபை தலைவர்கள் இந்த 2 நாள்ல உபவாசம் பண்ணிட்டு இருந்தாங்களா? அதாவது தேவனுடைய ஆராதனை செய்யக்கூடிய அந்த நிகழ்வுல அவங்க எந்த டைம்ல உபவாசம் பண்ணாங்கன்றது நமக்கு தெரியல, பர்டிகுலரா சொல்லப்படல. பட் அவங்க உபவாசம் செய்து கொண்டிருந்தார்கள். பாருங்க, லேவியராகமம் 16:29 பாவ நிவாரண பலி, அட்டோன்மெண்ட் டே, அட்டோன்மெண்ட் அந்த பாவ நிவர்த்தி பண்டிகை கொண்டாடப்படும் பொழுது அவங்க உபவாசிக்கும்படியாக அறிவுறுத்தப்படுகிறார்கள். தமிழ்ல அந்த வார்த்தை தாழ்மைப்படுத்துவதும் அன்றி என்று பார்க்கிறோம். இதை பத்தி விளக்கம் கொடுக்கும் பொழுது தார்கம், அதாவது அராமிக் மொழிபெயர்ப்புல நம்ம வாசிக்கும் பொழுது அந்த பாவ நிவாரண நாளில் உபவாசம் தான் செய்ய வேண்டும். அப்போ உண்ணுதல், குடித்தல், குளியல், அபிஷேகம், செருப்பு போடுதல், திருமணப்படுக்கை ஆகியவற்றிலிருந்து அடிப்படையிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று ஜோனத்தன் எனக்கூடிய ஒரு வேத வல்லுநர் சொல்லுகிறார். அப்போ பாவ நிவாரண நாள்ல வந்து அவங்க உபவாச முறை எப்படிலாம் இருந்தது, அந்த நாள்ல அவங்க என்னெல்லாம் செய்வாங்க, இதெல்லாம் இருந்துச்சு. மேலும் மிஷ்னா, வாய்மொழி சட்டம், ஓரல் சட்டம் சொல்லுவாங்கல்ல, அதுல கூட பாத்தீங்கன்னா இப்படி சொல்லப்பட்டிருக்கு. பாவ நிவாரண நாளில் சாப்பிடுவது, குடிப்பது, கழுவுதல், அபிஷேகம் செய்வது, காலணிகளை அணிவது, படுக்கை பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது. அப்போ இதுதான் பேட்டர்ன். அப்போ அந்தியோகியாவில் இருந்த சகோதரர்கள் வந்து உபவாசத்தை இது போல பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனால் அவர்கள் தங்களை தாழ்மைப்படுத்தினார்கள். எதற்காக? கர்த்தருடைய திட்டத்தை மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய பணியில் இது மாபெரும் பங்காக உபவாசம் இருந்தது. மேலும் இந்த உபவாசத்தை குறித்து இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் நீங்க பழைய ஏற்பாடுல நிறைய நிகழ்வுகள் இருக்கு, நீங்க வாசிக்கலாம். எஸ்தர் சொல்லக்கூடிய அந்த நிகழ்வை நம்ம வாசிக்கிறோம். எனக்காக உபவாசித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. நினிவேல யோனா பிரசங்கம் பண்ணும்பொழுது அந்த மக்கள் எல்லாம் ரட்டுடுத்தி எல்லாருமே சாப்பிடாம இருந்ததை நம்ம வாசிக்கிறோம். ஆகாப் உபவாசம் இருந்து அவர் ரட்டுடுத்தின போது கர்த்தர் அவனுக்கு இறங்கினதை பார்க்கிறோம். இப்படி பல நிலைகளே இந்த உபவாசம் என்ற விஷயத்தை பார்க்கிறோம். சரி, இப்போ யார் இங்கே உபவாசம் செய்தது? அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருந்த போது குறிப்பா சபை தலைவர்களை பற்றி தான் இது சொல்லுகிறது. மேலும் நான் கொஞ்ச நாளாவே இந்த சபை தலைவர்களை பத்தி ஏன் பேசுறேன்னு சொன்னா, ரொம்ப ரொம்ப எசென்சியலான ஒரு விட்டல் ரோல் வந்து பண்றது வந்து சபை தலைவர்கள் தான். பாருங்க, இந்த காலத்துல சபை தலைவர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து உபவாசம் பண்ணி இது போல ஒரு கூட்டமைப்போடு காணப்படுவது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாக காணப்படுகிறது. எனவே அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருந்தார்கள்.
எதற்காக உபவாசம் இருந்திருக்கும்? எதற்காக உபவாசம் செய்திருப்பாங்க? கர்த்தரிடமிருந்து பதில் பெற வேண்டி அவர்கள் உபவாசம் செய்து கொண்டிருக்க வேண்டும். ஏன்னு சொன்னா பாருங்க, புறஜாதியர் மத்தியில் ஊழியம் செய்ய யார் போக வேண்டும் என்பதை அறிந்திட அவங்க பிரேயர் பண்ணிட்டு இருக்கலாம். அல்லது பர்னபாவையும் சவுலையும் ஏற்கனவே புறஜாதி மத்தியில் ஊழியம் செய்ய அழைத்திருக்க எப்பொழுது போக வேண்டும் என்பதை அறிந்திட அவர்கள் ஜெபம் பண்ணியிருக்கலாம். பதில் ஆவியானுடைய பதில் பாருங்க, இதை நமக்கு சொல்லுகிறது. பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள். எப்போ? அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த பதில் வருகிறது என்று சொன்னால், அவருடைய வேண்டுதல் எதுவாக இருக்கும் என்று சொன்னால், யார் இந்த ஊழியத்திற்காக போகணும், யார் போகணும், எப்ப போகணும், இந்த விஷயத்துக்காக அவங்க பிரேயர் பண்ணியிருக்கலாம். ஆவியானுடைய பதில் தெளிவாக இருக்கிறது. பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள். அப்போ உபவாசத்திற்குண்டான பதிலை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்காக ஆராதனை செய்யும் பொழுது, உண்மையாக அந்த ப்ராசஸ்ல நம்ம இருக்கும் பொழுது, கர்த்தர் சபை மக்களோடு பேசுவார், தன்னுடைய திட்டத்தை செயல்படுத்துகிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். சூப்பரான விஷயம் இது. கர்த்தர் இன்று சபையோடு பேசுவது அபூர்வமாக இருக்கிறது, அல்லது அவர் பேசுவதை கேட்பது அபூர்வமாக இருக்கிறது, அவர் பேசுவதை புரிந்து செயல்படுவது அபூர்வமாக இருக்கிறது. என்று சொன்னால், நாம் சரியான முறையில் ஆராதனை செய்வது கிடையாது. ஒரு வெளிமாற்றம், ஒரு உள்மாற்றம் கொண்ட அந்த வாழ்க்கை முறையை கர்த்தருக்கு அந்த மறுரூபமாக்கப்படக்கூடிய அந்த நிலையில் நாம் ஒப்பு கொடுக்காத பொழுது, கர்த்தர் நிச்சயமாக நம்மோடு கூட பேச மாட்டார். தன்னுடைய திட்டத்தினுடைய வெளிப்பாட்டை அவர் சொல்ல மாட்டார். பாருங்க, இந்த இடத்துல ஆவியானவர் சபை மக்களோடு பேசுவதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றின வாசிக்கிறோம். எப்படி ஆவியானவர் பேசியிருப்பார்? சபை மக்களோட ஆவியானவர் பேசியிருக்கனால எப்படி பேசியிருப்பார்? அது ஒரு விஷயம் இல்ல, எப்படி நம்ம பேசியிருப்பாரு பார்க்கலாம். அப்போஸ்தலர் 20:23 கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறார் மாத்திரம் என்று அறிந்திருக்கிறேன். எப்ப சொல்றாரு பவுல் இத? த்ரோவா பட்டணத்திலிருந்து அவர் என்ன பண்றாரு, சீஷர்கள்லாம் தன்னுடைய சீஷர்களை சொல்லிடுறாரு, நான் ஆசோ பட்டணத்து வழியா நடந்து வரேன், நீங்க முன்னாடி கப்பல்ல போங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு பாருங்க. இந்த மேப்ல பாருங்க, இந்த த்ரோவா பட்டணம் இங்க இருக்கு. இவங்க கப்பல்ல இப்படி முன்னாடி இந்த சர்க்கிள்ல வந்து இங்க ஆசோ பட்டணத்துக்கு வந்துடுறாங்க. ஆனா பவுல் இந்த வழியா அவர் நடந்து வர்றாரு. ஏறக்குறைய ஒரு 30-35 கிலோமீட்டர் அவர் நடந்தே வர்றாரு. அப்போ இப்படி வரும் பொழுது ஆவியானவர் அவரோடு பேசுகிறார், பவுலோடு பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? நமக்கு சொல்லப்படவில்லை. பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறார் என்று அறிந்திருக்கிறேன். பாருங்க, இப்படி அவங்க வந்துட்டு இருப்பாங்க, இப்படி பவுல் நடந்தே வருகிறார். சில நேரங்களில் தனிமை பவுலுக்கும் தேவைப்படுகிறது, நமக்கும் தேவைப்படுகிறது, தேவனோடு சஞ்சரிக்கும்படியாக. ஒருவேளை அந்த இப்படி சுத்தி ஆசோ பட்டணத்துக்கு வரும்போது இடைப்பட்டு இருக்கக்கூடிய மக்களை பார்க்கணுன்றதுக்காக பவுல் நடந்து வந்திருக்கலாம். பல விதங்கள் நம்ம யோசிக்கலாம். ஆக பரிசுத்த ஆவியானவர் எப்படி பேசினார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் சொன்னேன். பாருங்களேன், அடுத்தது பாருங்க, அப்போஸ்தலர் 8:29 ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். பிலிப்புகள் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் தான் பேசுகிறார். 8:26 நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய தூதன் பேசியதை நாம் வாசிக்கிறோம். பிலிப்பை நோக்கி நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமா போ என்று சொல்லுகிறான். இப்பொழுது 8:29 ஆவியானவரே பிலிப்பிடத்துல பேசுறாரு. எப்படி பேசினாரு நமக்கு தெரியல. நமக்கு we doesn't know. எப்படி பேசினார்ன்றது நமக்கு தெரியல. இப்ப பாருங்க, அப்போஸ்தலர் 16:6 பார்க்கும்பொழுது அவர்கள் பிரியா கலாத்தியா நாடுகளை கடந்த போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடி பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு என்று தெளிவாக லூக்கா குறிப்பிடுகிறார். 16:7 அடுத்த வசனத்தை பார்க்கும்போது மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள், ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். ஒருவேளை இயற்கை சீற்றங்களை கொண்டு வழி தடுத்தாரா? இவங்க போற அந்த டைரக்ஷன்ஸ்ல ஆண்டவர் எப்படி வழி தடுக்கிறார்ன்றது அவங்களுக்கு தெரியல. ஆனால் ஆவியானவர் பேசக்கூடிய ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தை அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் புத்தகம் என்று சொல்வதை விட ஆவியானவருடைய நடவடிக்கைகள் புத்தகம் என்று கூட சொல்லலாம். ஆவியானுடைய ஆளுகைக்கு உட்பட்ட அந்த மக்களை நாம் பார்க்க முடியும். ஆவியானவர் பேசக்கூடிய அந்த நிகழ்வுகளை நாம் பார்க்க முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்நாட்களில் எருசலேமிலிருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். இது அப்படியே கிலவுதராயனுடைய நாட்கள். இப்போ இங்கே இந்த வசனத்தை பாருங்க, ஆவியானவராலே அறிவித்தான் அப்படி சொல்லும் பொழுது ஆவியானுடைய ஏவுதலை கொண்டு எழுந்து பேசக்கூடிய ஒரு மனிதனை இங்க பார்க்கிறோம். அப்ப டைரக்டா ஆவியானவர் பேசும்போது ஒரு மனிதரை கொண்டு இங்க பேசக்கூடிய ஒரு தெளிவு இந்த இடத்துல பிக்சர் கிடைக்குது.
அதே போல இந்த நிகழ்வு பாருங்க, அப்போஸ்தலர் 21:11 இதே அகபு வந்து செசரியாவுக்கு வந்த பொழுது அவன் எங்க இடத்துல வந்து பவுலுடைய கச்சையை எடுத்துக்கொண்டு தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு இந்த கச்சை உடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதி இடத்தில் கொண்டு போவார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றான். அப்போ பரிசுத்த ஆவியானவர்னாலே தூண்டப்பட்டு பேசக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியை நாம் பார்க்கிறோம். அப்போ நம்ம கன்க்ளூஷன் எப்படி வரலாம்? பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு எவ்வாறு தொடர்பு கொண்டார் என்பது சொல்லப்படவில்லை. ஆனால் இந்த 3 தீர்க்கதரிசிகளில், அதாவது சவுலையும் விட்டுருங்க, பர்னபாவையும் விட்டுருங்க, ஏன்னா ஊழியத்துக்கு அவங்களதான் பிரித்து எடுக்கிறாரு. இந்த 3 தீர்க்கதரிசிகள் மனதில் தெளிவான குரலுடன் அல்லது உள் தூண்டுதலால் பேசியிருக்கலாம். இல்ல ஐவரும் தீர்க்கதரிசிகளா இருந்ததுனால அவருக்குள் ஒருவனே ஆவியாரின் தூண்டுதனால், எப்படி அகபு எழுந்து பேசினாரோ அது போல ஒருத்தர் 5 பேரும் பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் ஆவியானுடைய தூண்டுதனால் எழுந்து இந்த பவுலையும் பர்னபாவையும் பிரித்து விடுங்கள் என்று சொல்லியிருக்கலாம். இல்லைனா சந்தேகத்திற்கு இடமின்றி அனைவரோடும் அல்லது மூவரோடு அல்லது அவர்களில் ஒருவரோடு பேசி வெளிப்படுத்தி இருக்கலாம் என்று பார்க்கிறோம். அப்போ ஆவியானவர் எப்படி பேசுகிறார்? சபையில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரனை கொண்டு பேசுகிறார் என்று நாம் இந்த ஒரு முடிவுக்கு வரோம். அப்படிதான் இந்த 5 பேர் கூடியிருக்கும் பொழுது ஆவியானவர் அப்படி பேசியிருக்கலாம் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ அடுத்த நிகழ்வை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். இப்போ இந்த பர்னபா, சவுல் இருவரையும் ஊழியத்திற்கு அனுப்புகிறார்கள். அப்போ சபை மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த நிகழ்வை பண்ணிருக்கணும். நிச்சயமா அப்கோர்ஸ் அந்த கூட்டத்தை அந்த பிக்சர்ல அப்படிதான் பாக்குறோம். அப்படிதான் நடந்திருக்கும் கூட. எல்லாரும் சபை அந்தியோகியா சபை மக்கள் அனைவரும் சேர்ந்து இந்த இருவரையும் வழி அனுப்பக்கூடிய அந்த நிகழ்வு நடந்திருக்கும். உபவாசித்து ஜெபம் பண்ணி, ஏற்கனவே அவங்க உபவாசித்துக் கொண்டிருந்தவர்கள் கர்த்தர் அவர்களோடு பேசினார். இப்ப திருப்பி உபவாசம் பண்ணி என்று வாசிக்கிறோம். எதுக்காக இருக்கலாம்? எந்த இடத்திற்கு போக வேண்டும் என்பதை அறிவதற்காக அதை செய்திருக்கலாம். ஊழியத்தினுடைய வெற்றிக்காக ஜெபித்திருக்கலாம். அனுப்பப்படுவர்களுக்கு பாதுகாப்புக்காக இந்த விஷயத்தை அவங்க செஞ்சிருக்கணும். சோ எக்ஸ்க்ளூசிவா இந்த விஷயத்தை அவங்க செய்யும் போது அந்த 2 மக்களுக்கும் இந்த உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது அவர்கள் மேல் கைகளை வைத்து, இந்த கைகளை வைத்து என்பது டாக்டரினலா நம்ம பிரதரன் அசம்பிளில சில விஷயங்கள் வந்து வைக்கலாம், வைக்கக்கூடாது என்பது பொதுவா நம்ம பிரதரன் அசம்பிளில இந்த கைகளை வைக்குதல் என்பது வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு நம்ம பொதுவா பண்றது கிடையாது. ஆனால் இந்த இடத்துல கைகளை வைத்தல் என்பது எதனுடைய பொருளா நம்ம எடுத்துக்கலாம். எதற்காக கைகளை வைத்து அவர் ஜெபம் பண்ணினார்கள் என்று பார்க்கும் பொழுது பாருங்க, பழைய ஏற்பாடுல ஒரு பணி நியமனத்தை செய்யும் பொழுது இந்த கைகளை வைக்கக்கூடிய நிகழ்வுகள் இருந்தது. கைகளை எதற்கெல்லாம் வைக்கிறாங்க? நீ லேவியராகிய கர்த்தருடைய சந்நிதியில் வரப்பண்ணின போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கைகளை லேவியர் மேல் வைக்க கடவர்கள். அவர்களை லேவியர்களை வந்து பணி நியமனம் செய்யும் பொழுது கைகளை வைக்கக்கூடிய நிகழ்வு நடந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். என்னாகமத்துல கர்த்தர் மோசையை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வை, உனக்கு பின்பு அவன்தான் அதிகாரம் பெற்றிருக்கிறான் என்பதை காட்டுவதற்காக கை வைக்கப்பட்டது. ஆசீர்வதிக்க யோசேப்பு தன்னுடைய மக்களை யாக்கோபிடத்தில் கொண்டு வருகிறார் ஆசீர்வதிக்க. அப்போ தன்னுடைய கைகளை யாக்கோபு நீட்டி தன்னுடைய அந்த எப்ராஹிம், மனாசே என்பவர் மேல் வைப்பதை நாம் பார்க்கிறோம். ஆசீர்வதிப்பதற்காக கைகளை வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக பிரித்தெடுக்கும் பொழுது கைகள் வைக்கப்பட்டது. ஏன்னா அப்போஸ்தலர் 6ல இந்த பந்தி விசாரிப்புக்காக ஒரு 7 பேரை செலக்ட் பண்றாங்க. அவர்களை அப்போஸ்தலர் முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பிரதிநிதியாக பாருங்க, அனனியாவை சவுல்களை அனுப்புறாரு ஆண்டவர். நீ போ, நான் சொல்றதை நீ வந்து அவனுக்கு சொல்லுன்னு சொல்லி சவுல்களை அனுப்புறாரு. அப்பொழுது அனனியா வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகி கர்த்தர் நீ பார்வையிடும்படிக்கு பரிசுத்தாவினால் நிரப்பும்படி போய் என்னை அனுப்பினார் என்று சொல்லி அவர் கையை வைக்கிறார் மேல. அப்போ நான் ரெப்ரசன்டேட்டிவா வந்திருக்கேன்றதை நிரூபணம் பண்றதுக்கு இன்னும் பல நிகழ்வுகள் இருக்கு. நமக்கு இது போதும். அப்போ இந்த கைகளை வைத்தல், இப்போ இவங்க அந்தியோகியாவில் இந்த பவுலும் சவுல் மீதும் கைகளை வைக்கிறார்கள் அல்லவா? பணி நியமனம், ஆதரவு வழங்குதல், அதிகாரம் பெற்றவன், பிரதிநிதி, நோக்கத்திற்காக பிரித்தெடுக்கப்படுதல், ஆசீர்வதிக்கும் போன்றவற்றின் அடையாளமாக இருந்தாலும் இந்த அந்தியோகியில் நடந்த நிகழ்வு வந்து கைகளை வைப்பது தேவ திட்டத்தின்படி சுவிசேஷ பரப்புரை மறைப்பணியை அல்லது ஊழியத்தை புறஜாதி மத்தியில் செய்ய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதற்கான ஏற்றுக்கொள்ளுதல். நாங்க அதை அங்கீகரிக்கிறோம் என்றதை பப்ளிக்கா ஆஸ் சர்ச் தேவர் ரெகக்னைசிங், அதை செய்யறதுக்காக கையை வச்சிருக்கலாம். சபை அதற்குண்டான ஆதரவை அவர்களுக்கு தரும் என்பதற்குண்டான அடையாளம். நிச்சயமா போகக்கூடிய இவர்களுக்கு உண்டான ஆதரவை சபை நிச்சயமாக தரும் என்பதை
அவர்கள் அடையாளப்படுத்தும்படியாக கைகளை வைத்தார்கள். இந்த நோக்கத்திற்காக கைகளை வைப்பது தவறில்லை. ஆனால் இன்றைய நிலையில் காணப்படக்கூடிய அந்த கை வைக்குதல் வச்சாதான் எல்லாமே நடக்கும்ன்ற மாதிரி நம்ம நினைச்சுக்க தேவையில்ல. சரி, இப்ப அடுத்த வசனத்துக்கு போலாம். 4வது வசனம், அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலுக்கியா பட்டணத்துக்கு வந்து. இப்ப பாருங்க, பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு என்று வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினால் தான் தெரிந்து கொண்டார். இப்ப பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு என்று சொல்லும் பொழுது அவர் தேவன் எதற்காக பரிசுத்த ஆவியை தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்திற்கு ஏற்றாற்போல் அவர்கள் அனுப்பப்பட்டு அந்த ஆவியானவர் சொல்லக்கூடிய நிலைமையிலே சபையாரும் அனுப்பினார்கள். அதற்கு ஒப்புக்கொண்டார்கள். இப்போ ஃபர்ஸ்ட் அவங்க எங்க வராங்கன்னு பாத்தீங்கன்னா செலூக்கியா பட்டணத்துக்கு வருகிறார்கள். இந்த அப்போஸ்தலர் நடபடிக்கை புத்தகங்கள், பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, அநேக இந்த பட்டணங்கள் பெயர்லாம் வரும் பொழுது இவைகள் எல்லாம் ஒரு காலத்தில் ஒரு மனிதனுடைய பெயராக இருந்திருக்க வேண்டும், ஒரு நிகழ்வனுடைய பெயராக இருந்திருக்க வேண்டும். அதுதான் அந்த பட்டணத்துடைய பெயரா மாறும். பாருங்க, அந்தியோகியாவிலிருந்து புறப்படுகிறார்கள். ஆண்டியோக் அவர் வேற யாரும் கிடையாது, இந்த அலெக்சாண்டர் த கிரேட்டுடைய ஜெனரல்ஸ் 4 பேர் இருக்கிறாங்க. அதுல செலூக்கஸ் நிக்கோட்டர் என்ற ஒருத்தர் இருக்காரு. அவருடைய அப்பா தான் ஆண்டியோக். அப்பாவை கனப்படுத்தும்படியாக அந்த சீரியாவில் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய பட்டணத்துக்கு தன்னுடைய தகப்பனாருடைய பெயரை வைக்கிறார். யாரு? செலூக்கஸ் தான் வைக்கிறார். இந்த செலூக்கியா என்றதும் செலூக்கஸ் தன்னுடைய பெயரே அந்த கடற்கரைக்கு வைக்கிறார். அந்த கடற்கரைக்கு செலூக்கஸ் பேரு, அந்த செலூக்கியான்றது செலூக்கஸுடைய பெயரை தான் காட்டுகிறது. எனவே உங்களுடைய புரிதலுக்காக அல்லது தெரிந்து கொள்வதற்காக நான் சொல்கிறேன், அந்தியோகியா என்பது செலூக்கஸுடைய அப்பா பேர். செலூக்கியா என்றது செலூக்கஸுடைய தன்னுடைய பெயரே அந்த துறைமுகத்திற்கும் வைத்திருந்தார். அந்த செலூக்கியாவிலேயே கோட்டையும் இருந்தது. செலூக்கஸுடைய கோட்டையும் அங்கதான் இருந்தது, துறைமுகமும் அங்கதான் இருந்துச்சு. அது ரெண்டும் ஒருங்கே கொண்ட ஒரு பட்டணம் தான் அது. இந்த நகரம் மத்திய தரை கடலுக்கு சென்று கலக்கும் ஒரண்டோஸ் ஆற்றின் முகப்பில் அமைந்துள்ளது. இந்த ஒரு ஆற்று கலந்து மத்திய தரை கடல் மெடிட்டரேனியன் சீல கலக்கும். அந்த ஒரு பகுதியில தான் ஒரண்டோஸ் ஆற்றுக்கு ஒட்டினா போல இந்த சிட்டி இருக்கிறத கட்டியிருக்காரு அவரு. அந்தியோகில செலூக்கியாவிற்கு ஒரண்டோஸ் நதி மூலமாக 41 மைல் டிராவல் செஞ்சா நம்ம சேரலாம். ஒரு நாள் இல்லை 1.5 நாள் டிராவல் ஆகும் அந்த அந்தியோகில இருந்து வரணும்னு சொன்னா. ஏன் இதை இப்போ நான் சொல்றேன்னா, தரை வழியா செய்த 16 மைல். ஆனால் இந்த பட்டணத்தை சுற்றி ஃபுல்லா காடுகள், மலைப்பகுதிகள் இதெல்லாம் இருக்கிறதுனால பெரும்பாலும் அவங்க அந்தியோகில இருந்து தண்ணி வழியா தான் வந்திருக்கணும்னு நினைக்கிறோம். பாருங்க, இந்த மேப்ல பாருங்க, அந்தியோகியா இங்க இருக்கு. இந்த ஒரண்டோஸ் இந்த தண்ணி இப்படி இந்த மத்திய தரை கடல்ல கலக்குது, இந்த இடத்துல கலக்குது. அப்போ இவங்க இவ்வளவு தூரம் ஒரு 41 மைல் டிராவல் செஞ்சு வரணும். 41 மைல் டிராவல் செஞ்சு வரணும். இப்போ அடுத்த பிக்சர் காட்டும்போது உங்களுக்கு ஈஸியா தெரியும். இதுதான் அந்த சிட்டி, ஆண்டியோக் சிட்டி. அந்த நதி சிட்டிக்குள்ளதான் வருது. சிட்டிக்குள்ள 2 பிரிச்சு கொண்டு வராங்க. இவங்க கப்பல் ஏறி இந்த ஒரண்டோஸ் நதி மூலம் தண்ணி ஆறு வழியா இவங்க வந்திருக்கலாம். ஏன் சொன்னா பாருங்க, இந்த பக்கம் கேசிஎஸ் எனக்கூடிய பெரிய மலை, 5000 அடி உயரம் இருக்கக்கூடிய மலை பகுதிக்கு இடையில தான் இந்த ஒரண்டோஸ் இந்த தண்ணி இங்க வருது. அப்போ இந்த பாதை இவங்க ஃபர்ஸ்ட் பயணமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு பயணம் தான், மிக கடினமான ஒரு பயணத்தை தான் மேற்கொள்றாங்க. கடற்கரைக்கு சேர்றதுக்கே கிட்டத்தட்ட 1.5 நாள் ஆயிருக்கும். யாரு? பவுல், பர்னபா கூட மற்றவங்களாம் வராங்க, பார்க்கலாம். ஸோ அந்தியோகியா, அந்த செலூக்கியாவுடைய துறைமுகம் இப்படிதான் இருந்திருக்கு. அந்தியோகியா பட்டணம் இப்படி இருக்குன்றத தெரிவிக்கிறதுக்காக இந்த படம் போட்டிருந்தேன், உங்களுடைய புரிதலுக்காக. இப்போ நம்ம படிச்சிடல, அவங்க அந்தியோகில இருந்து கப்பல் ஏறி வந்துட்டாங்க, நம்ம அசால்ட்டா நினைச்சிடறோம், ரொம்ப எளிதா நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு பகுதி தான். அவங்க அப்படி ஒரு பயணம் செய்து தான் அந்த கடற்கரைக்கு வராங்க. அதே பகுதியில கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்ரு தீவுக்கு, செலூக்கியாவில இப்ப கப்பல் ஏறுறாங்க. கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்ரு தீவுக்கு போனார்கள். இதுதான் சீப்ரு தீவு. இதோடைய இந்த எட்ஜ்ல இருந்து இந்த வால் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இது பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டுத்தோலை காய போட்ட மாதிரி தெரியும் உங்களுக்கு. தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆட்டுத்தோல் இல்லைன்னா ஒரு மிருகத்தினுடைய தோலை உலர்த்தி போட்டால் போல் காணப்படும். இந்த எட்ஜ்ல இருந்து இந்த எட்ஜ் வரையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 240 கிலோமீட்டர். அதே போல இந்த எட்ஜ் மேக்சிமம் இதுல இருந்து இது வரையும் பாத்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் வித். ஸோ இந்த பரப்பளவு பெயர் காரணம் தெரியல, சைப்ரஸ் என்ற பெயர் எப்படி வந்ததுன்னு தெரியல. சில காரணங்கள் சொல்றாங்க.
கொப்பேர் எனப்படக்கூடிய எபிரேய வார்த்தையிலிருந்து சைப்ரஸ் என்று சொல்லப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. அல்லது சைப்ரஸ் எனப்படக்கூடிய மரமே இருக்குது. அந்த மரத்தை குறிக்கும்படியாக கிரேக்க வார்த்தையில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கலாம், சைப்ரஸ். ஏன்னா நிறைய மரங்கள், அந்த சைப்ரஸ் மரங்கள் வந்து அந்த தீவுல இருக்கிறதுனால அந்த பேர் அந்த தீவுக்கு வந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அல்லது அந்த தீவுல அதிகமா அந்த காப்பர் உலோகம் காணப்படுகிறது. அந்த காப்பர் குப்ரூம் எனக்கூடிய அந்த மொழியிலே சொல்லப்படக்கூடிய அந்த பேரின் அடிப்படையில இதை வந்து சைப்ரஸ் என்று சொல்லி இருக்கலாம் என்று சொல்றாங்க. இன்னும் சில பேர் இதை பிளாசம், அரும்பு என்று சொல்லுகிறார்கள். மலர் செழித்து வளர தொடங்குவதை குறிக்கிறது. செழிப்பான ஒரு நிலைமை இருக்கிறதுனால இந்த பிளாசம் என்று சொல்லக்கூடிய நிலைமையில் இந்த பெயருக்கு உண்டான காரணங்கள், இந்த 3 விஷயம் சொல்லப்படுது. மற்றது எனக்கு நான் தேடி பார்த்தேன், கிடைக்கல. மற்றபடி சில இடங்களுக்கு பேர் அர்த்தம் கொடுக்கப்படுறது, சில அர்த்தம் கொடுக்கப்படவில்லை. இதற்கு கொடுக்கப்படக்கூடிய அர்த்தங்கள் இதுதான். ஒன்று கொப்பேர் அல்லது சைப்ரஸ் அல்லது காப்பர் அல்லது பிளாசம் என்ற அர்த்தத்தில் இந்த தீவுக்கு இந்த சைப்ரஸ் என்ற பெயர் வந்திருக்கலாம். இந்த சைப்ரஸ் தான் மெடிட்டேரியன் சீல காணப்படக்கூடிய தீவுகளிலே 3வது பெரிய தீவு. மொத்தம் 9251 ஸ்கொயர் கிலோமீட்டர். முதல் வந்து சிசிலி, 2வது வந்து சார்டினியா, 3வது தான் சீப்ரோ. பாருங்க, இந்த வரைபடத்துல பார்க்கலாம். இந்த மெடிட்டேரியன் சீல இங்கதான் சீப்ரோ தீவு இருக்கு. இது வந்து சிசிலி, இது சார்டினியா பெரிய தீவு. இந்த ஆப்பிரிக்கா, இட்டாலி, இந்த பக்கம் மக்கதோனியா இதெல்லாம் இருக்கிறத பார்க்கலாம். இந்த பக்கம் சீரியா இதெல்லாம் இருக்கிறத பார்க்கலாம். எதுக்குன்னு சொன்னா, நாம இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்க படிக்கும்போது பூகோளவியலை படிக்காமல் நீங்கள் படிக்கவே முடியாது. வரலாறும் பூகோளமும் படித்தே ஆக வேண்டும். அப்படி படிச்சாதான் இது உங்களுக்கு சுவாரஸ்யமாவும் இருக்கும், உங்களுக்கு புரியவும் செய்யும். அப்போ இவங்க இந்த சீப்ரு தீவுக்கு வராங்க. இந்த சீப்ரு தீவுக்கு பழைய ஏற்பாடுல சித்தீம் எனப்படக்கூடிய பேர் இருக்கு. பாருங்க, இந்த சீப்ரு தீவுக்கு பழைய ஏற்பாடுல ஒரு பேர் இருக்கு. சித்தீம் இல்ல கித்தீம் சொல்லப்படுகிறது. என்னாகும் 24 வாசிக்கிறோம். சித்தீமின் கரைத்துறையிலிருந்து கப்பல்கள் வந்து என்று நாம் பார்க்கிறோம். அத நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன்ல வந்து சைப்ரஸ்னே போட்டிருக்காங்க. தானியேல் 11:30 பார்க்கும்போது அவனுக்கு விரோதமாக கித்தீமிலிருந்து கப்பல்கள் வரும். எனவே 2 வார்த்தைகள் இந்த தீவை பயன்படுத்துவதற்கு பழைய ஏற்பாட்டிலேயே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, சித்தீம் அண்ட் கித்தீம். சரி, இந்த சீப்ரு தீவினுடைய இன்னொரு விசேஷமான விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்கே வழிபடக்கூடிய தெய்வம் வந்து வீனஸ் எனப்படக்கூடிய அந்த தெய்வத்தை தான் அவங்க வணங்கினாங்க. கோடஸ், பெண் தெய்வத்தை தான் வணங்கினாங்க. கிரேக்க வார்த்தையில அப்ரோடைட் எனப்படக்கூடிய அந்த பெண் தேவதை அன்புக்கும் காதலுக்கும் உரிய ஒரு பெண் கடவுளாக அவர்கள் பாவிக்கப்பட்டார்கள். சரி, தமிழ்ல வந்து சுக்கிரன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சுக்கிர தசை இருக்குன்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அந்த சுக்கிர கடவுள் வந்து இவங்க தான் வீனஸ் தான். அப்ரோடைட் வீனஸ் இந்த வழிபாட்டுக்கு ஒரு பெரிய விழாவே, பண்டிகையை வந்து இந்த சீப்ரு தீவுல கொண்டாடுவாங்க. அது 3 நாள் நடக்கும். அதை வந்து அப்ரோடிசியான்னு சொல்லுவாங்க. இப்ப பவுலும் பர்னபாவும் செல்லக்கூடிய இந்த தீவினுடைய அது வந்து என்ன சொல்றது, அதனுடைய சீரியஸ்னஸ் நீங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொன்னேன். ஃபர்ஸ்ட் நான் சொல்லும் பொழுது அந்த பெயர் காரணம் அது ஒரு செழிப்பான ஒரு நாடு என்றதை பார்த்தோம், தீவுன்றதை பார்த்தோம். ஏன்னா பிளாசம், அந்த காப்பர், மரம், இது 3மே அதனுடைய செழிப்பை தான் காட்டுது. அது அடிப்படையில அந்த பேர் வைக்கிறாங்க. அடுத்தது அந்த ஊருடைய கலாச்சாரம், ஒரு ஒட்டுமொத்த அந்த ஊரும் வந்து ஒரு சிறப்பா ஒரு பண்டிகை கொண்டாடுன்னு சொன்னா, இந்த அப்ரோடைட்டிஸினுடைய பண்டிகை கொண்டாடுவதற்கு நடத்தப்படக்கூடிய 3 நாள் விழா தான் இது. வந்து ஒருவேளை வந்து ஜூலைல இருந்து ஆகஸ்டுக்குள்ள இந்த 3 நாட்களுடைய பண்டிகை இருக்கலாம்னு சொல்றாங்க. இது சைப்ரஸின் அனைத்து பகுதியிலிருந்து மட்டுமின்றி உலக நாடுகள்ல இருந்து இந்த பண்டிகையில் கலந்து கொள்வதற்காக எல்லாரும் வருவாங்க. இதுல விசேஷமா விபச்சாரிகள் எல்லாம், இந்த எபேசிலும் இந்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம். வரக்கூடிய நாட்கள்ல அந்த பாடங்களை படிக்கும்போது பார்க்கலாம். இந்த தாசிமார்களுடைய எல்லா தேவாலயத்திலும் இது போல தாசிகள் இருப்பார்கள். அப்படி இந்த விபச்சாரிகள் வந்து தங்களுடைய குலதெய்வமா தான் இந்த வீனஸை வந்து கொண்டாடுறாங்க. அப்படி ஒரு பண்டிகையை கொண்டாடக்கூடிய ஒரு நிலைமை தான் இந்த சைப்ரஸ் தீவுல இருந்துச்சு. நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம்ல, எப்பாப்பிரோதித்து. இந்த எப்பாப்பிரோதித்து வந்து பேர் இந்த வீனஸ் கடவுளுடைய பேரை கொண்டவர் தான், எப்பாப்ரோடைட்டஸ் அந்த பேரை கொண்டவர் தான். அதனால அவர் வந்து உங்களுடைய நினைவுக்காக அதை நான் சொன்னேன். அடுத்தது இவங்க என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் செலூக்கியால வந்து இந்த சைப்ரஸ் தீவுக்கு வந்தாலும், சைப்ரஸ் தீவுல சலாமி என்ற பட்டணத்துக்கு தான் வந்து சேர்றாங்க. எங்க வந்து ரீச் ஆகணும்னு சொன்னாங்க, சலாமி எனக்கூடிய ஒரு இடத்துக்கு வராங்க. இங்க சலாமி வந்து செலூக்கியால இருந்து ஏறக்குறைய ஒரு 208 கிலோமீட்டர்.
இவங்க பயணம் செஞ்சு வராங்க. இந்த துறைமுகம் வந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய மேல சிலிசியா, அதாவது பவுலுடைய தர்சு பட்டணம் இருக்கக்கூடிய அந்த சிலிசியா, அந்த இடத்துக்கும் சரி, சீரியாவுக்கும் சரி, நீங்க வணிகம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த இடத்துல இருந்து தான் நீங்க பண்ண முடியும். ஆப்பிரிக்கால இருந்து வரக்கூடிய சரக்கு கப்பல்கள் எல்லாம் இந்த சலாமி பட்டணத்துக்கு வந்து தான் போகும். அது இல்லாம மேல நம்ம வசனத்துல பார்க்கும்போது யூதருடைய ஜெப ஆலயங்கள் இருந்தது நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஜெப ஆலயங்கள் இருக்கும்போது யூதர்கள் எப்பவுமே வணிகம் செய்யக்கூடிய இடத்துல மிகுந்து காணப்படுவார்கள். இப்ப ஜெப ஆலயங்கள் இருக்கிறதுனால பல ஜெப ஆலயங்கள் அங்க இருந்திருக்கணும். இந்த சொற்றொடர் பல ஜெப ஆலயங்கள் இருப்பதையும், அதனால சலாமிஸ்ல ஒரு பெரிய யூத சமூகம் இருப்பதையும் சுட்டி காட்டுகிறது. அப்ப எந்த அளவுக்கு பிசினஸ் நடந்திருக்கும்னு பாருங்க. லீஸ்ரால ஜெப ஆலயம் கிடையாது. இக்கோனியால ஜெப ஆலயம் இருக்கு. பிசிதியன் ஆண்டிகுள்ள ஜெப ஆலயம் இருக்கு. எபேஸ்ல ஜெப ஆலயம் இருக்கு. ஆனா ஒரு ஜெப ஆலயம் தான். ஆனா சலாமில மட்டும் ஜெப ஆலயங்கள் இருக்குன்னு சொல்லும்போது நிறைய வணிகங்கள் செய்யப்படக்கூடிய ஒரு இடம். அதனால யூதர்கள் வந்து அங்க வணிகத்தை விரும்பக்கூடிய யூதர்கள் அங்க ஏராளமானவர்கள் அங்க இருந்திருக்காங்க. இது மேப்ல வந்து பாருங்க. ஆன்டியோக்ல இருந்து கிளம்பி அவங்க செலூசியா வராங்க. செலூசியால இருந்து அவங்க சலாமி இந்த இடத்துல தான் இருக்கு. இந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. ஓகேங்களா? இப்போ இதே வசனத்துல யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனாக இருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். And they had also John to their minister. இப்போ பவுலும் பர்னபாவும் போனதுதான் ஃபோக்கஸ் பண்ணி லூக்கா சொன்னாலும் கூட ஏற்கனவே எருசலேம்ல இருந்து கொண்டு வந்த மார்க்கும் இவரோட பயணிக்கிறாரு. யோவான் என்பது அவருடைய பெயர், இயற்பெயர். மார்க் என்பது அவருடைய அப்பா பெயரா இருந்திருக்கணும், சர்நேமா இருந்திருக்கணும். அதனால ஜான் மார்க்னு அவர் சொல்லுவாங்க. உதவி செய்வது யோவானும் ஒருவன் என்பது தெரிகிறது. பாருங்க, அந்த வார்த்தையை நீங்க கவனமா பாத்தீங்கன்னா, யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனா இருந்த யோவானும் அப்படி சொல்லும் போது, அப்ப உதவி செய்யறவங்க நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. பவுலோட டீம் ஒரு பெரிய டீமே கிளம்பியிருக்கு ஆன்டியோக்ல. நமக்கு நிறைய பேருடைய பேர் சொல்லப்படல. இந்த வசனத்தை வாசிக்கும் போது தெரியும். 13:13 இவங்க பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி சலாமில இருந்து பாப்போ வருவாங்க. அப்போ பவுல் கூட ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தார் வருவதை பார்க்கிறோம். அப்போ யோவானும் உதவி செய்தவர்கள் ஒருவன் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ லூக்கா இவருடைய பெயரை ஏன் குறிப்பிட்டார்னா, மற்றவர்களின் உதவிகளை காட்டிலும் யோவானுடைய உதவி சிறப்பாக இருந்திருக்க வேண்டும். அதனால்தான் லூக்கா அதை குறிப்பிடுறார். உதவிக்காரனா இருந்தான். கிரேக்க வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். இந்த வார்த்தை எதை குறிக்கிறது சொன்னால், ஒரு வேலைக்காரன் படகிலே கீழ் தளத்தில உட்கார்ந்து தண்டு வலிக்கக்கூடிய ஒருவனை அது காட்டுகிறது. வலித்து நகர்த்துவதற்கு அடிமையாக இருப்போம். கடின உழைப்பை சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை தான் வந்து அந்த கிரேக்க வார்த்தை உதவியால், ஹெல்பர் என்ற வார்த்தை வந்து குறிக்கிறது. அப்போ இந்த பெயர் சொல் சபை உதவியாளருக்கு பயன்படுத்தும் டீக்கன்ஸ் என்ற வார்த்தையை குறிப்பது இல்லை. இது தனியாவே இப்போ என்னது மார்க்குடைய ஒர்க் வந்து எப்படி இருந்திருக்குன்னா ஒரு சூப்பரான ஒர்க். அதனாலதான் லூக்கா அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஒர்க் பண்ணிருக்காரு. அதனாலதான் யோவானும் உதவிக்காரனாக இருந்தான்னு சொல்லும்போது ஒரு ஹைலைட் பண்ணி காட்டுறாரு. அவர்களின் வசதிக்காக தேவைப்படும் ஏற்பாடுகளை செய்து கொடுப்பது, பயணங்களில் அவர் தேவையான வழங்குவதில் ஈடுபட்டிருக்கலாம். இது போல இருக்கலாம். சில நேரங்களில் பாருங்க, இந்த விஷயத்தெல்லாம் அப்போஸ்தலர் 48 பேதுரு சொல்றாரு, அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கன்னு கட்டளையிட்டான். அப்போ ஒரு வேலையை யாருன்னா செய்யணும்ல. அப்போ ஊழியங்களை இது போல மற்ற பணிவிடைகளை செய்யக்கூடிய ஒரு வேலையை இது குறிப்பிடக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கலாம். பந்தி விசாரிப்பு. எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாக எலிசா பணிவிடை செய்யக்கூடிய ஒரு விஷயம். தோல் சுருளை பாதுகாக்க இவங்க ஒரு பவுல் கூட எப்பவுமே பெரிய புக்ஸ் அவர் லைப்ரரியை வந்து கொண்டு போயிட்டே இருப்பார். அது போல ஒரு மனுஷர் தான் நம்முடைய பவுல். அதனால ஒரு புக்ஸ் இந்த தோல் சுருள்லாம் பத்திரமா பாதுகாக்கக்கூடிய ஒரு பணிவிடை வேலையை அவர் செஞ்சிருக்கலாம். பாருங்க, லூக்கா 4:20 வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து நாசரேத்து ஒரு ஜெப ஆலயத்துல அந்த தோல் சுருளை வாசித்து பணிவிடைக்காரரிடத்துல கொடுத்தான் என்று வாசிக்கிறோம். அப்போ மார்க்கு ஒருவேளை இது போன்ற பணிவிடைகளை அவர் செய்திருக்கலாம் என்று நம்ம சொல்லப்படுகிறது. முடிவாக பவுலுடைய இறுதி நாட்களில் தீமோத்தேயுக்கு எழுதின 2வது நிருபம் 4வது வசனம் 4வது அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்கிறார், மார்க்கை என்னோட கூட்டி கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன், யூஸ்ஃபுல், சர்வீஸ்ஃபுல், வெரி ப்ராஃபிட்டபிள் என்று சொல்லுகிறார். ஏன்னு சொன்னால் பவுல் தன்னுடைய இறுதி நாட்கள் இந்த முதல் ஊழிய பயணம் தொடங்கினதுக்கும் இப்ப இங்க முடிக்கிறதுக்கும் ஏறக்குறைய ஒரு 20 வருஷமாவது போயிருக்கணும். 47 ஆமா 20 வருஷமாவது போயிடணும். 20 வருஷம் கழிச்சு கூட பவுலால மார்க்குடைய அந்த உதவியை மறக்க முடியாமல் இருந்தது. அந்த அளவுக்கு மார்க் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பவுலுடைய மினிஸ்ட்ரியில இருந்தார். சரி, நாம இன்னைக்கு இந்த பகுதியோட நிறைவு செய்யலாம். அடுத்த வாரத்துல வந்து அவர் பாப்போஸ் பட்டணம் போறாங்க. அங்க இருக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் பார்க்கலாம். இன்னைக்கு என்ன நம்ம பாடம், இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டோம், இன்றைய வகுப்புல இருந்து நம்ம என்ன கற்றுக்கணும், கர்த்தரை நாம் எப்படி ஆராதனை செய்கிறோம், நீங்கள் எப்படி கர்த்தரை ஆராதனை செய்கிறீர்கள். நான் ஆராதனை செய்கிறேன் என்று சொல்லும் பொழுது
என்னுடைய உள்ளா இருக்கக்கூடிய விஷயம் தான் வெளியே காணப்படணும். வெளியில ஒரு விஷயம் காணப்படுதுன்னா அது உள்ள இருக்கணும். யாக்கோபு 3வது அதிகாரம் முதல் வசனத்தை பார்ப்போம் என்று சொன்னால் அது கரெக்டா ஒரு டெஃபினிஷன் கொடுக்கிறார். ஒருவன் சொல் தவறாதவனாய் இருந்தால் அவன் பரிபூரணனாக இருக்கிறான். சொல்றது எதோ அதுதான் செய்யணும். ஆராதனை என்பது அதுதான். மறுரூபமாக்கப்படக்கூடிய அந்த நிகழ்வு, அந்த வாழ்க்கையை தான் நம்ம கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். அந்த ஒப்பு கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வு எவ்ரி செகண்ட்ஸ் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் நடந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் ஆராதனை. அப்படிப்பட்ட ஆராதனை நாம் செய்கிறோமா? கர்த்தர் அப்படிப்பட்ட ஆராதனை தான் விரும்புகிறார். ஆவியானவர் சபையோடு பேசுகிறாரா? ஏன் சபையில ஆண்டவர் பேசுகிறதில்லை? ஏனென்று சொன்னால், நாம் ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சபை தலைவர்களைப் போல நம்முடைய வாழ்க்கை காணப்படவில்லை. எப்படி ஒரு ஆசாரிய தன்மையோடு கூட மக்களுக்கும் தேவனுக்கும் நடு நின்று அந்த ஆசாரிய ஊழியத்தை செய்யக்கூடியவர்கள் காணப்படுகிறார்களோ, அதுபோல் நாம் காணப்பட்டால் நிச்சயமாக சபையோடு கர்த்தர் பேசுவார். ஊழியத்திற்கு ஆட்களை யார் தெரிவு செய்வது? ஆவியானவர் தான் தெரிவு செய்கிறார். நீ பவுலையும் பர்னபாவையும் பிரித்து விடுங்கள் என்று ஆவியானவர் செய்கிறார். இன்னைக்கு யார் ஊழியத்துக்கு ஆட்களை அனுப்புவது? நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. நாம கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதலுக்காக காத்திருக்க வேண்டும். இன்னொரு விஷயமா இதுல பாத்துங்க, கர்த்தர் ஊழியத்திற்கு தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்முடைய சபையும் இருக்க வேண்டும். நம்முடைய சபை அப்படி காணப்படுவது இன்றைக்கு சபையில ஆண்டவர் ஒரு சூஸ் பண்றாருன்னு வச்சுங்களேன். இன்னைக்கு நம்முடைய சபையில ஆட்களை சூஸ் பண்ணுவாரா? ஊழியத்துக்காக என்னுடைய சபையில இருந்து இன்னைக்கு சாலிகிராமம் சபையை பத்தி நம்ம பேசுகிறோம். சாலிகிராமம் சபையில இருந்து கர்த்தர் ஒரு ஆட்களை எனக்கு இவங்களை அனுப்பிச்சு விடுங்கன்னு சொல்லுவாரா? அப்படிப்பட்ட நிலைமையில் நம்முடைய ஆட்கள் நம்முடைய சபையில காணப்படுகிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். சிறந்ததை தருவதற்கு தயாராக இருக்கிறோம். பாருங்க, அந்தியோகியாவிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் கொடுத்தது பவுலும் பர்னபாவும் தான். ஆண்டவர் அவங்களதான் கேட்கிறாரு. நீ எனக்கு அவங்க 2 பேரையும் அனுப்பிச்சிருன்னு சொல்லப்போ அவங்க எதுவுமே மறுத்துரும் சொல்லல. அவங்களை தாராளமா அனுப்பிச்சிட்டாங்க. பேதுருவே அந்த பலகை விட்டுட்டு என் பின்னாடி வான்னு சொல்லப்போ பேதுரு எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போறாரு. ஐநக்கியாலே உன்னுடைய மகனாகிய தீமோத்தேயுவை பவுலுடன் நீ அனுப்ப வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தம், ஒரு சூழ்நிலை வரும்பொழுது ஐநக்கியால் தன்னுடைய மகனை கொடுத்து விடுகிறதையும் பார்க்கிறோம். நாம் சிறந்ததை கர்த்தருக்காக தருவதற்கு தயாராக இருக்கிறோமா? சபை கர்த்தரின் ஊழியத்திற்காக ஆட்களை அனுப்புகிறதா? நாமும் ஆண்டவர் பிக் பண்றாரு ஒரு பக்கம், நாமளும் அதுக்கு தயாரா இருக்கணும். ஆண்டவரை யாரை நீங்க கூட போறீங்க? நாங்க தயாரா இருக்கிறோம். சுவிசேஷ ஊழியத்திற்காக நாங்க ஆட்களை அனுப்புவதற்கு நாங்க தயாரா இருக்கோம். we are ready அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சபையாக நாம் இருக்கிறோமா? சுவிசேஷ ஊழியர்களை சபை ஆதரிக்கிறதா? சபையில இருந்து ஒரு ஃபண்ட் சுவிசேஷ ஊழியத்திற்காக அனுப்பப்பட வேண்டும். அதுவும் குறிப்பா அவங்க சபையில இருந்து வெளியில அனுப்பப்பட்ட சகோதரர்களை ஆதரிப்பதற்காக நிச்சயம் கொடுக்க வேண்டும். அதனால சபை சுவிசேஷ ஊழியங்களை ஆதரிக்கக்கூடிய நிலைமையில் காணப்பட வேண்டும். அதே போல உங்களின் உதவி ஊழியக்காரர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதா? ஒருவேளை நீங்கள் உதவிக்காரர்களாக செயல்படும் போது பவுலுடைய நினைவில் அழியாத பசுமரத்து ஆணையை போல மார்க்குடைய அந்த எண்ணங்கள் மார்க்காக பதிந்து விட்டது. அப்படிப்பட்ட நிலைமையில் நம்முடைய பயன்பாடு, நம்முடைய பிரயோஜனமாக மற்றவர்களுக்கு இருக்கிறோமா? இதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். வரக்கூடிய நாட்கள்ல நம்ம சலாமிலிருந்து பாப்போஸ் போகக்கூடிய அந்த நிகழ்வுல இருந்து நம்ம பார்ப்போம். இன்றைய நிகழ்வுக்கு இம்மட்டுமாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.